This is Priyadarshini. Welcome to Madras IAS Academy. So, இப்போ இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் பற்றின இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், அவர் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அவரோட நிர்வாக அதிகாரங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் என்னென்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் 5 ஆர்டிகல் 52லேருந்து 62 வரைக்கும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட குடியரசுத் தலைவரோட ஆர்டிகல் 52லேருந்து 62 வரைக்கும். அதில் ஆர்டிகல் 52 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 52. தர் ஷால் பி அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 52. ஸோ ஆர்டிகல் 53 ஒன்றிய அரசின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் அமையும். அதாவது த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் ஷால் பி வெஸ்டட் இன் த பிரசிடென்ட். ஸோ நம்மளோட ஒன்றிய அரசோட அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும். அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 53. நெக்ஸ்ட்டு 54 எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களவை மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்தல் மூலமாகவும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் மூலமாகவும் குடியரசுத் தலைவரோட தேர்தல் மறைமுகமாக நடைபெறுகிறது. அதாவது நமக்கு ரொம்ப முக்கியமான ஏரியா இந்த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஏரியா. ஸோ இது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 54. இதில் நமக்கு என்ன ரொம்ப முக்கியம்னு பாருங்கள். த பிரசிடென்ட் ஷால் பி எலெக்டட் அண்ட் எலக்ட்ரானல் காலேஜ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அதாவது இந்தியாவோட குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் எலெக்டட் எம்எல்ஏஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏஸ் மூலமாகவும், அதுவும் அந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக இருக்கணும். ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்டங்கிற வார்த்தை வந்தால் மட்டும்தான் குடியரசுத் தலைவரை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 54. ஸோ நெக்ஸ்ட்டு மேனர் ஆஃப் எலெக்ஷன்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 55 விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மற்றும் ஒற்றை மாறக்கூடிய வாக்கு முறையால் தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் பார்த்திங்கன்னா மறைமுகமாக நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்தல். ஸோ இந்தியாவில் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் மறைமுக வாக்கெடுப்பின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 55. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 56 டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம். ஒரு குடியரசுத் தலைவர் பதவி ஏற்றிலிருந்து அவர் கரெக்டாக 5 வருஷம் வரைக்கும் இந்திய நாட்டோட குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 56. ஆர்டிக்கல் 57 ரீ எலெக்ஷன் எலிஜிபிலிட்டி. 5 இயர்ஸ் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் மீண்டும் குடியரசுத் தலைவராக மறு நியமனம் செய்ய தகுதி உடையவர் ஆவார். அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 57. ஸோ 58 நம்ம இந்தியாவோட குடியரசுத் தலைவராக ஆகணும்னா நமக்கு என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பாருங்கள். முதல்ல நம்ம இந்தியாவோட குடிமகனாக என்ன பண்ணணும்னா இருக்கணும். நமக்கு 35 வயது அப்படிங்கிறது பூர்த்தி முடிஞ்சிருக்கணும். மக்களவை உறுப்பினராக தகுதியுடையவராக நம்ம இருக்கணும். இந்த வேர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம், மக்களவை உறுப்பினர். இன்கேஸ் இது துணை குடியரசுத் தலைவர்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல மாநிலங்களவையோட உறுப்பினருங்கிற வார்த்தை மென்ஷன் ஆகிருக்கணும். அப்போ குடியரசுத் தலைவர்னால் அவர் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும். நெக்ஸ்ட் பாருங்கள், வருமானம் தரும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 58. குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட் பாருங்கள், இந்தியாவோட குடிமகனாக இருக்கணும், 35 வயது பூர்த்தியாக இருக்கணும், மக்களவை உறுப்பினர் அதுக்கான தகுதியை பெற்றிருக்கணும், எந்த விதமான வருமானம் தரும் பதவியிலும் அவர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 59. ஸோ 59 என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸ்னு சொல்லுது. ஒரு குடியரசுத் தலைவரோட ஆஃபீஸ் பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 59. ஸோ குடியரசுத் தலைவர் வேறு வருமானம் தரும் பதவி வகிக்கக்கூடாது. அவரோட அதிகாரப்பூர்வமான இல்லம் மற்றும் சம்பளம் பெறுவதற்கு தகுதி உடையவர் ஆவார். ஸோ குடியரசுத் தலைவரோட இல்லம் பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து இருக்குது, ராஷ்டிரபதி பவன். அதை வாடகை இன்றி அவரால் என்ன பண்ண முடியும்னா பயன்படுத்த முடியும். அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னா 59. அது மட்டும் இல்லாமல் அது எந்த விதமான வருமானம் தரும் இதர பதவியிலும் இருக்கக்கூடாது. அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கலும் 59. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 60 ஓத் ஆர் அஃபர்மேஷன். ஸோ நம்மளோட குடியரசுத் தலைவர் யாராக இருந்தாலும் பதவி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஓத் எடுப்பாங்க. ஸோ அந்த ஓத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனை அப்போஸ் பண்ணுற மாதிரி எந்த விதமான விஷயங்களும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓத் எடுப்பாங்க. அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 60.
ஸோ குடியரசுத் தலைவர் அரசமைப்பையும் சட்டத்தையும் பாதுகாக்கவும் காக்கவும் காப்பதற்கும் உறுதிமொழி அப்படிங்கிறது எடுக்கிறார். ஆர்டிகல் 60. ஆர்டிகல் 61 இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அவரோட டென்யூர் பீரியட். ஸோ அந்த 5 வருஷத்தில் அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓய்வு பெறலாம். அப்படி தன்னோட வேலையை அவருக்கு பிடிக்கல அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட அவர் பதவி வழி பிரமாணம் லெட்டரை எழுதி கொடுத்தையும் அவரோட பதவியை அவர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இரண்டுமே இல்லாமல் அவர் மேலே ஏதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இம்பீச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கண்டன தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் ஏற்றுவாங்கன்னு பாருங்கள். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 அவைகளும் குடியரசுத் தலைவர் மீது கண்டன தீர்மானம் அப்படிங்கிறத ஏற்றுவாங்க. ஸோ இந்த கண்டன தீர்மானம் ஏற்றதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர்கிட்ட 14 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா தெரிவிச்சிடணும். ஸோ இந்த கண்டன தீர்மானம் 2 அவைகளிலும் வருகை புரிந்தவர்களை 3/2 பங்கு என்ன பண்ணியிருக்கணும், பெரும்பான்மை அப்படிங்கிறத ஆதரவு வைக்கப்பட்டால் குடியரசுத் தலைவர் தன்னுடைய பதவியை விலகி ஆகணும். அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 61. குடியரசுத் தலைவர் அரசமைப்பை மீறினால் நீக்கம் செய்யப்படலாம். அதை எப்படி நீக்கம் செய்கிறாங்கன்னா, நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் வருகை புரிந்தவர்களில் 3/2 பங்கு பெரும்பான்மை அப்படிங்கிறது மூலமாக கண்டன தீர்மானம் ஏற்றி குடியரசுத் தலைவரை பதவி விலக வச்சிருவாங்க. அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 61. ஸோ ஆர்டிகல் 62 டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் அண்ட் ஃபில்லிங் வேகன்சி. பதவி காலத்திற்குள் இடைவெளி ஏற்பட்டால் 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். புதிய குடியரசுத் தலைவர் முழு 5 ஆண்டுகள் பதவியில் இருப்பார். ஸோ ஆர்டிகல் 62 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிகழ்ந்து அவரால் தொடர்ந்து அவரோட பதவியை செய்ய முடியல அப்படின்னா அவர் ராஜினாமா ஆகிறது மட்டும் அல்லாமல் திரும்ப புதிய குடியரசுத் தலைவரை குறிப்பிட்ட 6 மாத காலத்திற்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நியமனம் செய்யணும். அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 62. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஆர்டிகல் 52லேருந்து 62 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து குடியரசுத் தலைவர் பற்றி பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் அதை நம்ம ரீகேப் பார்க்கலாம். ஆர்டிகல் 52 இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார்னு சொல்லுது. ஆர்டிகல் 53 ஒன்றிய அரசின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 54 நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லோக்சபா மற்றும் ராஜ்யசபா இதில் இருக்கக்கூடிய 2 உறுப்பினர்கள் மூலமாகவும் மாநில சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய உறுப்பினர் மூலமாகவும் மறைமுகமாக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 55 ஒற்றை மாற்றக்கூடிய விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 55. ஸோ நெக்ஸ்ட்டு 56 அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 56. ஸோ குடியரசுத் தலைவரோட எலிஜிபிலிட்டி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 57. ஸோ அவருடைய குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 58. ஸோ 59 பாருங்கள், அவருடைய இல்லம் மற்றும் சம்பளம் பெறுவதற்கான ஆர்டிகல் 59. ஸோ ஆர்டிகல் 60 அவரோட ஓத் அண்ட் அஃபிர்மேஷன். ஸோ ஆர்டிகல் 61 பார்த்தோன்னா இம்பீச்மெண்ட் கண்டன தீர்மானம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 61. ஆர்டிகல் 62 என்ன சொல்லுது அப்படின்னா, புதிய குடியரசுத் தலைவரை 6 மாதங்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 62. ஸோ நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்டுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான பவர்ஸ் இருக்குன்றதா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பவர் நிர்வாக அதிகாரங்கள். மத்திய அரசில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் குடியரசுத் தலைவரோட பெயராலேயே நடைபெறுகிறது. அதை சொல்லக்கூடியதான் இவரோட ஃபர்ஸ்ட் பவர். ஸோ நெக்ஸ்ட் பவர் சட்ட அதிகாரங்கள். அதாவது நாடாளுமன்றத்தை கூட்டுறதும் குடியரசுத் தலைவரோட அதிகாரம் தான், நாடாளுமன்றத்தை கலைக்கிறதும் குடியரசுத் தலைவரோட அதிகாரம் தான். அது மட்டும் இல்லாமல் நீதித்துறைகளில் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது. அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 72 யாராவது ஒரு குற்றவாளி ரொம்ப கடுமையான தண்டனை செஞ்சு அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருந்தா கூட அந்த தண்டனையை யாரால் கேன்சல் பண்ண முடியும்னா குடியரசுத் தலைவரால் கேன்சல் பண்ண முடியும். அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 72. ஸோ நெக்ஸ்ட்டு அவசர அதிகாரங்கள். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் 3 நிலையான அவசர அதிகாரங்கள் இருக்குது. 352, 356, 360. 352ங்கிறது தேசிய அவசர நிலை, 356ங்கிறது மாநில அவசர நிலை, 360ங்கிறது நிதி அவசர நிலை. இது 3மே யார் தான் போடுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் போடுறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தேசிய அவசர நிலை 352. இதை அமல்படுத்தினாங்க அப்படின்னா இந்திய நாடு குடியரசுத் தலைவரோட கண்ட்ரோல் கீழே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்திய குடியரசுத் தலைவரை நியமிக்கும் பதவியாளர்கள். ஸோ நம்ம நாட்டோட பிரசிடென்ட் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கிறதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்தியாவின் பிரதமரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். பிரதமரோட தலைமையின் கீழ் அனைத்து அமைச்சர்களையும் யார் நியமனம் செய்கிறாங்கன்னா
குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மாநிலத்தோட ஆளுநர்களையும் யார் நியமனம் செய்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகளை யார் நியமனம் செய்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் யார் நியமனம் செய்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். நெக்ஸ்ட்டு கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் CAG இந்தியாவின் தணிக்கை குழுவோட தலைவரை யார் நியமனம் செய்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இந்தியாவோட தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் அதிகாரிகளை யார் நியமனம் செய்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவோட பிரதம சட்ட ஆலோசகரான அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை யார் நியமனம் செய்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் யூபிஎஸ்சியோட சேர்மனையும் மெம்பர்ஸையும் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அம்பாசடர் அண்ட் ஹை கமிஷனர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதர்களை யார் நியமனம் செய்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் மெம்பர்ஸ் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷனரையும் ஃபினான்ஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸையும் யார் நியமனம் செய்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாங்க. ஸோ அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்மளோட குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் செய்வாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அவருடைய முக்கியமான பவர்ஸ் என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இருக்குது, சம்மன், ப்ரோகிவ், பார்லியாமெண்ட். ஸோ அதெல்லாமே இருக்குது. ஆர்டிகல் 72 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 352, 356, 360 இது எல்லாமே குடியரசுத் தலைவரோட வெரி இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 52லேருந்து 62 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஹோல் பிரசிடெண்ட்டோட ஒரே கிளாஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ.